இச்சு போச்சு மலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா ஜோடி ஆர்இடி சீசன் 2ஓட சண்டே எபிசோட் நம்பர் 12 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அதோட ஃபுல் ரிவ்யூவை குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி எடுத்த உடனே ஸ்டார்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு 11th எபிசோடை வந்து எப்படி முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரியா ருத் அண்ட் அரவிந்த் டான்ஸ் ஆடும்போது ரியா ருத் வந்து கை கீழே படும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பாக வச்சிடுறாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் வந்துடுது. ஸோ அவங்க பெயினில் வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க. அதோடு வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரியா வந்து தம்ஸ் அப் காட்டி ஐம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கீழே விழுந்தப்போ வந்து டிஸ்லோகேட் ஆகிருந்தது. அது வந்து திரும்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம். பட் டாக்டர் வந்து ஓகே தான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் டிஸ்லோகேட் ஆனதுனால அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ சீக்கிரமாகவே நான் கம்பேக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரையும் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபையோ அந்த மாதிரி எவிக்ஷனோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ அவங்க ஸ்டில் கேமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க செட்டிலையும் வந்து கையில் கட்டு போட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாஷ் அண்ட் தீஷல் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ராக்கி பாய் ஃபயர் வாங்கின ஒரே ஜோடி வந்து ராணிகுமாரி அபினவ். அவங்கள தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ராக்கி பாய் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அவினாஷ் அண்ட் தீஷல் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராமிசிங்காக இருக்கிற ஒரு ஜோடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குருநாத் அண்ட் அருணிமா. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் வந்து பயங்கரமாக கலக்கியிருந்தாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து கிடைச்சது. பட் ராக்கி பை ஃபயர் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் செமையாக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஸ்ரேயா இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வாரம். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து கிடைச்சது. பட் ராக்கி பை ஃபயர் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ இவங்களுக்கும் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ் கிட்டேருந்து வந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவ்யா அண்ட் பாஸ்கர். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் இருந்தது. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக தான் வந்து வந்தது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் எல்லாருமே கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனன்யா அண்ட் கௌரி சங்கர் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் டான்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் லேக் இருந்தது. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் மிக்ஸ்டாக தான் வந்தது. ஸோ ஓவராலாக இவங்களுக்கும் வந்து எல்லோ வந்தது. ஸோ டோட்டலாக 10 ஜோடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் 8 ஜோடி வந்து க்ரீன் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ஜோடி கடைசியாக காவ்யா அண்ட் அனன்யா பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோ லைட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அந்த 8 ஜோடியில் க்ரீன் வாங்கின ஜோடியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் வந்து அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா ராக்கி பாய் ஃபயர் 2 பேர் வாங்கியிருந்தாங்க, ராணிகுமாரி அண்ட் அபினவ் அண்ட் அவினாஷ் அண்ட் தீஷல். ஸோ இவங்க 2 பேரில் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அவினாஷ் அண்ட் தீஷலுக்கு வந்து பெஸ்ட் ஜோடி ஆஃப் த வீக் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பவர் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி எவிக்ஷனில் போகிறவங்கள அவங்க வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் கிடைக்கும். அந்த வகையில் இந்த வாரம் வந்து 2 ஜோடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட் வந்து வாங்கியிருந்தாங்க. கௌரி சங்கர், அனன்யா அண்ட் காவ்யா பாஸ்கர். ஸோ இந்த 2 ஜோடி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து மிச்சம் இருக்கிற 8 ஜோடியும் வந்து ஓட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு ஜோடி வந்து ஆல்ரெடி பெஸ்ட் ஜோடி வாங்கினனால மிச்சம் 7 ஜோடி வந்து ஃபர்ஸ்ட்டு ஓட் பண்ணுவாங்க. அதில் ஃபைனலாக அந்த ஒரு ஜோடியை காப்பாற்றுறதுக்கான ஒரு பவர் வந்து அவினாஷ்க்கும் தீஷலுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வகையில் 6 ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணது வந்து டேரெக்டாக வந்து காவ்யா பாஸ்கர். ஸோ ஒரு ஜோடி மட்டும்தான் ராணிகுமாரி அபினவ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அனன்யா அண்ட் கௌரி சங்கருக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு சான்ஸ் தீஷல் அண்ட் அவினாஷ் அவங்க போய் யாரை சேவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு ஓட்டு இருக்கிற அனன்யா கௌரி சங்கரை வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக காவ்யா பாஸ்கர் இந்த போட்டியிலேருந்து எவிக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்இடி சீசன் 2 அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.